மத்தேயு 16ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு முக்கியமான அப்போஸ்தலராக இருந்தார். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள்ல ஒரு முக்கியமான அப்போஸ்தலர், ஒரு சீஷர் என்று பார்த்தால் அவர் பேதுருவாக இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு குறைபாடு காணப்பட்டது. என்ன தெரியுமா? 3 முறை இயேசுவை அவர் மறுதலித்தவராக இருந்தார். அவரை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றாரு. மறுதலித்த ஏமாற்றி போன அந்த பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாக இருக்கிறாய், நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், நீ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், தேவன் விரும்பத்தகாத அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். சபை என்று பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கிறது, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்க்கிலும் இருதயமான வீட்டிற்குள்ளே அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். இருதயத்திற்குள்ளே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். இருதயத்திற்குள்ளே தேவன் அசைவாடுவாரே. ஆனால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள். அப்படின்னா பிரச்சனை, அப்படின்னா போராட்டங்கள், அப்படி என்றால் கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில இனி மேற்கொள்வதில்லை. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். பேதுரு ஏமாற்றினான், 3 முறை மறுதலித்தான். ஆனால் அவருக்கு ஒரு காரியம் தெரியும், இயேசுதான் மெய்யான தேவன். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்காக முடிவு பரியந்தம் நான் மரித்து போகிறவரை தேவனுக்காக வாழுவேன், இரத்த சாட்சியாக மரிப்பேன் என்று தன்னை தேவனுக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். அதனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருக்கு மேலே ஆண்டவர் ஒரு சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என்ன சட்டிக்குள்ள போட்டாலும் வேகுவதில்லை, எங்க தூக்கி போட்டாலும் உங்க வாழ்க்கையில முடி கூட கருகுவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாலும் முடி கருகாமல் இருந்தது. தானியேலை தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் சிங்கங்கள் கடிக்காமல் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? சபை கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சபை ஆகிய தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு அது கட்டப்படுமே ஆனால், தேவ ஆலயம் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுமே ஆனால், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னாவின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். நல்ல கவனிங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்துல பல இடங்கள் இருந்தது. There was many places, பல இடங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்தை நியமித்து கொடுக்கிறார். அதாவது வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகத்தில் இந்த காரியங்களை குறித்து ஒரு அழகான ஒரு முன்னுரை ஒன்று இருக்கிறது. அதாவது தாவீது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறார். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே 3 காரியங்களை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இதில் எது வேணாலும் நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் தாவீதிடத்தை சொல்லுகிறார். அப்போ தாவீது கடைசி சொல்றாரு, வாதை நோய் வந்தா போதும், கொள்ளை நோய் வந்தால் போதும், நான் தப்பித்து விடுவேன் என்று எண்ணும் பொழுது கொத்து கொத்தாக ஜனங்கள் மறிந்து கொண்டு இருக்கிறார்கள். வேகமா ஓடுறாரு. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல தேவனுக்கென்று பலி கொடுக்கும் பொழுது இந்த கோபம் இந்த இடத்தை விட்டு அகன்று போவோம் என்று சொல்லுகிறார். வேகமா ஓடுறாரு. ஓர்னான் என்று ஒரு மனுஷன் இருக்கிறார். அவனுடைய களத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த பலிபீடத்தை கட்டும்படியாக அவர் கடந்து வருகிறார். தாவீதை பார்த்து ஓர்னான் சொல்றார், ஐயா இந்த இடத்த நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துறேன். ஆனால் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஓர்னான் என்கிற பெயருக்கு பதிலாக அர்வனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 2 மனிதர்களும் ஒரே ஒரு மனுஷன் தான், 2 பேரும் வேற வேற பேர் என்று எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு மனுஷன் தான் என்று சொல்லுகிறார்கள். அர்வனாவுடைய இடத்திற்கு போகும் பொழுது அர்வனா ஒரு காரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீதிடத்தில் சொல்லுகிறார், ஐயா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆடு மாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பலிபீடத்தை கட்டிக்கொள்ளுங்கள், இலவசமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறார்.
அப்போ தாவீது ராஜா ஒரு காரியத்தை மிக அழகாக பதிவு பண்ணுறார். என்ன தெரியுமா? என் தேவனுக்காக நான் பலி கொடுக்க வேண்டிய இடத்த நான் சும்மா இலவசமாக வாங்கிட்டு போக மாட்டேன், சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாலாம் வாங்க மாட்டேன்யா, காசு கொடுத்து தான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த கிரயத்தை கொடுத்து அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுத்து அதை வாங்கி தேவனுக்கென்று பலி கொடுத்தான். அப்பொழுது அந்த தேசத்தின் மேல் வந்த வாதை நோய்கள் அன்றைக்கு மாறி போனது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. கரங்களை பற்றி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு குறுக்கு வழியில் முன்னேறலாம். இன்னைக்கு ஊழியங்கள்லாம் குறை சொல்லும்படியாக வரவில்லை, ஆனால் பல இடத்துல ஆத்துமாக்களை திருடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியம் அப்படி மாறி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனம், நீ தத்தெடுக்க விரும்பாதே பெற்றெடுக்க விரும்பு என்கிற ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு நாள் தேவ சமூகத்தில் கேட்கிற, ஆண்டவரை ஏன் என்னுடைய சபையில் இவ்வளவு குறைவான ஒரு கூட்டம் இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்ன ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை, அடுத்த சபையில் போய் 10 பேரை திருடி உன் சபையில் வைத்து தான் ஆராதனை நடத்த வேண்டும் என்று விரும்பாதே. உனக்கு முடியுமே ஆனால் 10 தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்களிடத்திலே போய் இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களை தேவனுக்குள்ளே கொண்டு வந்து உன்னுடைய சபையில் ஆத்துமாக்களை மாற்றும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அன்றைய தினத்தில் முடிவு பண்ண, ஆண்டவரே இனி ஜனங்கள் வருகிறார்களோ இல்லையோ, எனக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஆண்டவர் உன்னுடைய வார்த்தையை எவ்வளவு தெளிவாக பேச முடியுமோ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தில் நான் பேசுவேன் என்று பொருத்தனை செய்தேன். ஆண்டவர் இம்மட்டுமாய் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? திருட்டுத்தனமான காரியத்தை விரும்புகிற தேவன் அல்ல, உண்மையை விரும்புகிறார். சபையை கட்டுறார். யாரை கொண்டு கட்டுறார் தெரியுமா? சாலமோனை கொண்டு கட்டுகிறார். ஆனால் யாருடைய நிலத்திலே கட்டினார் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அர்வனா என்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு களத்திலே அந்த சபை கட்டப்பட்டது. அர்வனா என்பதற்கு மூல பாஷையில 3 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்க. அந்த 3 அர்த்தத்தையும் வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். சபை உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படுமே ஆனால் இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா ஆண்டவர் சபையை உங்கள் வாழ்க்கையில் கட்டுவார். அவர் கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் இனி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதில்லை. பாதாளத்திலிருந்து வருகிற வியாதிகளோ வறுமைகளோ போராட்டங்களோ கஷ்டங்களோ கண்ணீரோ இனி உங்கள் வாழ்க்கையில் அது மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விசேஷமாக வேறு பிரித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது இந்த ஓர்னான் என்பதற்கு மூல பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழகான அர்த்தம் என்ன தெரியுமா? உறுதியானது, ஸ்ட்ராங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யாருடைய இருதயத்தில் தன்னுடைய சபையை கட்டுகிறார் தெரியுமா? யாரு தேவன் மேலே நம்பிக்கையாக உறுதியாக இருக்கிறார்களோ. ஓர்னான் என்பதற்கு வேத புஸ்தகத்தில் மூல பாஷையில் மிக அழகான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ராங், உறுதியானது. இன்னைக்கு ஆண்டவருக்கு மேலே உறுதியான நம்பிக்கையை நீங்கள் வைப்பீங்கன்னா நிச்சயமாய் தேவ ஆவியானவர் அந்த சபையை உங்கள் மேலே கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ கவலைகள். ஆனால் யோபு தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தில் அவன் உறுதி உள்ளவனாக இருந்தான். நண்பர்கள் சொல்கிறாங்க, எப்பா வேண்டாம். மனைவி சொல்கிறா, நீ ஆராதிச்ச என்ன பிரயோஜனம்? உலகமே அவனை பார்த்து சொல்லுது, நீ எவ்வளவு செல்வமாய் வாழ்ந்தாய். ஆனால் தேவனை நம்பி 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 இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் மாறிவிட்டது. இன்னைக்கு மனிதர்கள் இதே வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லலாம், நீ ஆராதிச்ச என்னமா பிரயோஜனம்? நீ துதிச்ச என்ன பிரயோஜனம்? நீ சபைக்கு போகிறதுனால உன் வாழ்க்கையில் என்ன மாறிட போகுது? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, வார்த்தையை நம்பி வந்திருக்கிற ராஜா, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சிறையிருப்புகளையும் எல்லா போராட்டங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓர்னான் என்பதற்கு முதலாவது மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதியான, ஸ்ட்ராங். அதாவது தாமஸ் எடிசனை குறித்து நாம் பல இடங்களை பார்த்திருப்போம், நாம் வாசித்திருப்போம். அழகான பல்பை கண்டுபிடிச்சவர். இன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் தான் இன்னைக்கு நம்முடைய உலகமே அழகாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. அவர் கண்டுபிடிக்கும் பொழுது ஏறத்தாழ இந்த பல்பு மட்டும் கண்டுபிடிக்க 2 வருஷங்கள் எடுத்திருக்கிறது.
எத்தனை பொருட்களை சோதனை செய்திருக்கிறார் தெரியுமா? ஏறத்தாழ 3000 பொருட்களை வச்சு சோதனை பண்ணியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், அற்புதம் நடக்கலையே, அடுத்த காரியத்துக்குள்ளே மூவ் ஆகிடுவோம். ஆனால் அவர் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு சாதாரண பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 3000 பொருட்களை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறார். 1 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் இல்லை, 2 வருஷம் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். எதை யூஸ் பண்ணலாம், எதை செய்யலாம், எதை மாற்றலாம். ஆனால் இவருடைய குறிக்கோள் ஒரே ஒரு காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் லைட்டை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த், ஆண்டவருக்கு மேலே, ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, மனுஷருடைய கரங்களினால அல்ல, உம்முடைய கரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை சோதனைக்குள்ளே என்னை தூக்கி போட்டு உருட்டினாலும் பரவாயில்லப்பா, நான் நம்பி இருக்கிற தேவன் நீங்கள் எனக்கு அற்புதத்தை செய்யணும். தேவ சமூகத்தில் யோபுவை போல காத்திருந்து பாருங்க. உலகம் அவனை எதிர்த்தது, ஏளனமாய் பேசினது, தவறுதலாக வார்த்தைகளை சொன்னது. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? காத்திருந்தான், தேவனுடைய சமூகத்தில் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சபையை கட்டும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டும் பொழுது, முதலாவது நடக்கிற ஒரு காரியம், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பிரச்சனைகள் வருவதில்லை. இது வராமல் இருக்கிறோம்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் உறுதியாக இருக்கணும். காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்காம, ஆண்டவரே நம்பிக்கையோடு உறுதியோடு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, சமூகத்தில் காத்திருக்கிறேன், உடைய பலிபீடத்தில் காத்திருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இரண்டாவது, இந்த ஓர்னான் என்பதற்கு மூல பாஷையில் ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் தீபமாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? ஜொலித்து கொண்டே இருக்கும். பிறர் பார்க்கிறவங்கலாம் சொல்லணும், இவங்க ஒரு வித்தியாசமானவர்கள் ஐயா, இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. தேவ சபைக்கு வருகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்தில் அந்நிய பாஷையில் நிரம்பி ஆவில நிரம்பி ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அதற்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிச்சத்திற்கு பதிலாக இருளை காட்டுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றான், ஆனா ஆண்டவரை விட்டு வழி விலகி போன அனுபவம். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி தேவன் இல்லாத ஒரு அனுபவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? உங்களை உலகத்திற்கு உப்பாக கர்த்தர் பயன்படுத்தும்படியாக, ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக, ஒளி கொடுக்கிறவர்களாக, பிறருடைய வாழ்க்கையில் இருண்டு போன அனுபவத்தில் நீங்கள் ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக தேவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாரும், நானும் பிறருக்கு ஒளியை கொடுக்கிற ராஜா, உங்களுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யம் கொண்டு வர்ற ராஜா, தன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கிரகாம் ஸ்டேன்ஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவில் ஒரிசாவில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கடந்து வந்தார். அவருடைய ஊழியம் என்னவென்றால், அங்கே இருக்கிற தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்களிடத்தில் இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், இருளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று ஒவ்வொரு இடத்திலையும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் பிள்ளைகளோடு கூட அந்த ஜீப்பில் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் நடுராத்திரி தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் அவரை கொல்லும்படியாக வகை தேடி அந்த ஜீப்புக்கு மேலே பெட்ரோல் எடுத்து ஊற்றி அந்த ஜீப்பை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிரோட 3 பேர் அதே இடத்துல கருகி மரித்து போனார்கள். ஒளியை கொடுக்கும்படியாக கடந்து வந்தார்கள், ஆனால் அவருடைய சரீரம் கருகி போனது. மனைவியுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலே, சபைக்கு வரும்போது
ஒரு சின்ன காயம் பட்டாலே இன்னைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், இன்னைக்கு பாடி என்ன பிரயோஜனம், இன்னைக்கு துதிச்சு என்ன பிரயோஜனம், கை காலில் அடிபட்டுட்டே உட்கார்ந்துரும் வீட்டில். கிரகாம் ஸ்டெயின்ஸ் மனைவி இடத்துல கிளாடிஸ் அம்மையார்கிட்ட ஒரு வார்த்தையை வந்து கேட்குறாங்க, அம்மா இவ்வளவு தூரம் உங்கள் கணவனை இழந்துட்டீங்க, இவ்வளவு தூரம் உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறீங்க, இன்னைக்கு தன்னந்தனியாக ஒரு அனாதையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்களே, வாட் வுட் யூ லைக் டு சே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, யாருடைய புருஷனை கொண்டார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன், அவர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ளட்டும் என்கிற ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை எடுத்து வைத்தார்கள். எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை பாருங்க. அவ்வளவு கஷ்டத்தின் நடுவில், அவ்வளவு பிரச்சனை நடுவில், அவ்வளவு போராட்டத்தின் நடுவில் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, என் புருஷனை யாரு கொன்னானோ அவன் தேவன் அறிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், உருப்படவே மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போகட்டும், பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகட்டும். இன்றைக்கி பேசுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நல்லா வெள்ளையும் போட்டு சபைக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் பைபிள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃபோனில் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா ஒரே பரிசுத்தமான ஸ்டேட்டஸ் தான், பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் வேறு நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, மனிதர்களுக்கு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் பிறருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, இன்றைக்கு இருளிலே கடக்கிறவர்களுக்கு ஒளி கொடுக்கிற ஒரு தெய்வமாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் பிறந்து நமக்காக கடந்து வந்தார். நமக்காக அவர் கடந்து வந்தார், நமக்காக அவர் மரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருளை மாற்றும்படியாக தேவன் கடந்து வந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்தை சுமக்கிறவனாக மாறுவேனப்பா, ஆண்டவரே உம்முடைய வழிகளை பின்பற்றுகிறவனாக நான் மாறுவேனப்பா. வேத புஸ்தகத்திலே தபித்தாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, நற்குணசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு உதவுகிறவளாக, அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு துணிகளை தைத்து கொடுக்கிறவளாக இருந்தாள். ஒரு நாள் அவள் மரித்து போனாள். என்ன நடக்குமோ, என்ன செய்ய முடியுமோ என்ற சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. ஒரு அப்போஸ்தலன் கடந்து வருகிறார், மேலே கரங்களை எடுத்து வைக்கிறார், அவர் உயிரோடு எழும்பினாள். காரணம் என்ன தெரியுமா, அவள் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவளாக இருந்தாள். பிறருடைய வாழ்க்கையில் தோற்று போன அனுபவத்தில், நெருக்கப்பட்ட அனுபவத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறவளாக, தூக்கி விடுகிறவளாக இருந்தாள். இன்னைக்கு நீங்கள் தூக்கி விடுகிறவளாக இருக்க வேண்டும். பிறர் குழிக்குள்ளே விழுந்திருக்கிறாங்களா, தூக்கி விடுங்க. இன்னைக்கு சாபத்துக்குள்ளே விழுந்திருக்கிறாங்களா, இயேசு நேசிக்கிறான்னு சொல்லுங்க. பிறர் இருளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, எப்பா இது தேவையில்லை, விட்டுட்டு வந்துடு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் யார் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்த அந்த கல்லின் மேலே சபையை கட்டுவார். நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம், ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். இந்த ஓர்னான் என்பதற்கு மூல பாஷையில் ஃபிர் ட்ரீ, தேவதாரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். தேவதாரு மரம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம பார்த்துருப்போம். நீளமாக வளரும், உயரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு சில படங்களில், புகைப்படங்களில் நம்ம அதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்மஸ் சீசன் என்று சொல்லும் பொழுதே அழகான மரத்தை போல இருக்கும். ஸோ அதை தான் தேவதாரு மரம் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய மிக அழகான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா, இதில் வருகிற ஒரு பிசின், இது மருத்துவ குணமுடையதாம். முக்கியமாக எதுக்கு இதை உபயோகப்படுத்துவார்களே ஆனால், காயங்கள் பட்டிருந்தால் அந்த காயத்தின் மேலே இந்த பிசினை போடும் பொழுது அந்த காயம் சீக்கிரமாக ஆறிவிடும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. 3வது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சபையை கட்டி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை தேவன் உடைக்க வேண்டுமானால், the third experience, 3வது இருக்க வேண்டிய அனுபவம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் நாம் பிறருடைய வாழ்க்கையில் தேவதாரு மரத்துடைய பிசினாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் வருகிற குற்றங்களை மறைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சுட்டாலே வெளியே போய் 10 விதமாக பேசுகிற ஒரு கூட்டத்தை இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அப்படி செய்தே சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதை நான் குறை சொல்லலாம். ஆனால்
ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், பிறருடைய காயங்களுக்கு மருந்தாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். சிலரை பார்த்துருக்குறோம், இருக்கிற புண்ணியம் சுரண்டி இன்னும் அதிகமாக மாற்றுற ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, இன்னைக்கு சூழ்நிலைகளை மாற்றணும்னா, இன்னைக்கு கவலைகளை மாற்ற வேண்டுமானால், பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாமல் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், மூன்றாவது ஒரு அனுபவம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதாரு மரத்தினுடைய பிசின் எப்படி காயங்களை ஆற்றுகிறதோ, அதே போல தேவ ஆவியான இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இந்த உலகத்தில் நம்முடைய காயங்களை ஆற்றுவது போல நாம் நமக்கு தெரிந்தவருடைய காயங்களுக்கு நாம் மருந்தாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க, தகப்பனே, நான் பிறருடைய காயத்திற்கு மருந்தாக மாறுறேன்ப்பா. சிலுவை மரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும் அப்பா, தாங்கள் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாது செய்கிறார்கள் தகப்பனே. அவங்க தெரியாம செய்கிறாங்க தகப்பனே, அவங்கள மன்னித்து கொள்ளுங்க என்று பிதாவின் சமூகத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்கப்பா, சாபம் வர வேண்டாம், அந்த பிள்ளைகள் மேலே சாபம் வர வேண்டாம், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இன்னைக்கு யாராவது அறியாமல் செய்கிறாங்களா? விட்டுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்த்து யாராவது தெரியாமல் செய்கிறாங்களா? விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு என்னுடைய யுத்தத்தில் நான் தோற்று போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில இழந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை எழுப்பும்படியாக விரும்புகிறார், மறுபடியும் உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படியாக விரும்புகிறார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவாக இருக்கிறாயப்பா, நீ என்ன எத்தனையோ முறை ஏமாத்தி இருக்கிற, நீ எத்தனையோ முறை எனக்கு விரோதமாக நடந்திருக்கிற, ஆனால் உன் மேலே என் சபையை கட்டும்படியாக விரும்புகிறேன். இனி பாதாளத்தின் வாசல்கள், என்னுடைய சபை உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு இனி பாதாளத்தின் வாசல்கள் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதில்லை. மூணு காரியத்தை செஞ்சால் போதும். முதல்ல பார்க்குறோம், மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ராங் ஃபெய்த், உறுதியான தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக காத்துருங்க. ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன்ப்பா, மனுஷனை நம்பலை, ஆண்டவரை மட்டும் நம்புகிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறது, ஒளி கொடுக்கிறவர்களாக. பிறருடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்குதா, இப்படி வாங்கப்பா, சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பார். சொல்லி பாருங்க, நிச்சயமாக தேவ ஆவியான ஒரு வாசல்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், ஃபிக் ட்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதாரு மரங்கள். தேவதாரு மரங்கள் என்றால் அர்த்தம் என்ன? பிறருடைய காயங்களுக்கு மருந்தாக மாற வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தை அந்த 3 காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மேலே தேவ சபை கட்டப்படும். தேவ சபை கட்டப்படுமே ஆனால் வருகிற புதிய மாதத்தில் எந்த பாதாளத்தின் வாசல்களோ, பிரச்சனைகளோ, வியாதியோ, கண்ணீரின் அனுபவமோ, குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளோ, சோதனைகளோ, நெருக்கங்களோ உங்களை அணுகாதபடி தேவாவியானவர் வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ராஜா, என்னை தருகிறேன் என்று தேவ சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.